கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம வாசிக்க போகிற வசனம் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். அல்லேலூயா. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயில் நின்று அறிவும் புத்தியும் வரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்ம சேவிக்கும்போது தேவப்பிள்ளைகளே, நம்மளுக்கு நல்ல அறிவு, நல்ல புத்தி, நல்ல ஞானம் உண்டாகும். அல்லேலூயா, கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன பிரச்சனை வந்தாலும் அதை ஜெயிப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு ஆளுகிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லும்போது அவங்க நகைச்சு சிரிப்பாங்க. அல்லேலூயா. அதனால ஒரு ஆளுகிட்ட சொல்ல தேவையில்லை, கர்த்தர்கிட்ட சொல்ல வேண்டும். கர்த்தாவே என்னோட பிரச்சனை இதுன்னு சொல்லி கர்த்தர்கிட்ட சொல்லும்போது கர்த்தர் அந்த அந்த பிரச்சனையை அவர் பரிகரிப்பார். அல்லேலூயா, நம்மளை ரட்சிப்பார். அல்லேலூயா. கர்த்தரோட ஆவி இன்றைக்கும் இந்த பூமியிலே உலாவி கொண்டிருக்கிறது. ஓரொரு நீதிமான்குள்ளேயும் கர்த்தரோட ஆவி வாசம் பண்ணுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க என்னோட மந்திரமாக இருக்கிறீங்க, என் ஆவி உங்களுக்குள் வாசமாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஒருத்தரும் தெய்வத்தோட மந்திரமாக இருக்கிறோம். கர்த்தரோட ஆவி நமக்குள்ள வாசம் பண்ணுது. பிள்ளைகளை கர்த்தர் நம்மளை ரட்சிப்பார். எப்படிப்பட்டவங்க? நீதிமான்க. துஷ்டங்குள்ள இருக்காது. துஷ்டங்குள்ள இருக்கிற ஆவி சாத்தானுடைய ஆவி, அசுத்த ஆவி. அதனால தான் அந்த மனிதன் கொடூரமாய் இருக்கிறான். அல்லேலூயா. விசுத்தன் எப்பளும் கொடூரமாய் இருக்க மாட்டான். அவன் அன்பாக இருப்பான், தாழ்மையோடு இருப்பான், எளிமையோடு இருப்பான். காரணம், அவனோட வார்த்தைகள் ஓரொன்றும் சிரத்தை உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. காரணம், அவனுக்குள்ள வாசம் பண்ணுறது கர்த்தரோட ஆவி, பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதனை, விசுதனை ஓரொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. விசுதனை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். காரணம், அவனோட கிருதயம் கர்த்தருக்கு முன்பாக திறந்த புஸ்தகமாயிருக்கிறது. அல்லேலூயா.